ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய நல்ல பங்கை தேடி எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் சிந்திப்போம். எசேக்கியா ராஜா யூதாவின் 13வது அரசராக இருந்தவர். கடவுள் பற்று அதிகமாக உடையவர். சிலை வழிபாட்டை முற்றிலுமாக ஒழித்தவர். பல ஆன்மீக சீர்திருத்தங்களை செய்தவர். பேரழிவிலிருந்து தன் நாட்டை பல முறை காப்பாற்றியவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவருக்கு ஒரு நோயுற்ற பொழுது தீர்க்கதரிசி மூலமாக இவர் இறந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் சொல்லி அனுப்புகிறார். அதை கேட்ட எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிற இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அழுத பொழுது, அவர் கண்ணீர் விட்ட பொழுது, ஆண்டவரே, நான் உனக்கு உத்தமனாய் நடந்தேனே என்று சொல்லி அழுதார். உடனே கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு சொல்லுகின்ற 3 காரியங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது, முதலாவது, நீ 15 ஆண்டுகள் இன்னும் உயிரோடு இருப்பாய் என்றும், நீ ஆலயத்திற்கு வழக்கம் போல வந்து வழிபடுவாய் என்றும், 3வது, நீயும் உன் நாடும் அமைதியாக சமாதானத்தோடு இருக்கும் என்றும் சொல்லுகின்றார். 6வது திருமொழியிலே, நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகி தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். எனவே நகரத்தையும் காப்பாற்றுகின்ற ஒரு பகுதியை நாம் இதில் பார்க்கின்றோம். ஒரு தனி மனிதனுடைய உயிர் அவருக்கு மட்டும் வாழ்வளிக்கிறதாக இல்லாமல் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய நகருக்கும் காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய நாளிலே கூட நோயுற்று இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் மூலயமாகவும் ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருப்பார் என்றும், அவர்களுக்காகவும் அவர்களுடைய வியாதிக்காகவும் ஜெபித்து அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் இழப்பு என்று இல்லை, அதிலிருந்து மீட்பு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல கடவுள் பற்றுள்ளவராக இருந்து கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளுக்காக சாட்சியாக இருப்போம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.